தமிழகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த முத்தரையர்களின் காவலரும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் சமநீதி போராளி அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் பொறுப்பாதம் வணங்கி முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உறவின் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மாநாடு அறிவித்ததிலிருந்து இரவு பகல் பார்க்காமல் தமிழகத்தில் இருக்கின்ற நம் சமூகம் வாழ்கின்ற அத்தனை கிராம பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அழைப்பதில் வைத்ததன் விளைவு இங்கே கூடியிருக்கின்ற மக்கள் வெள்ளத்தின் மிகப்பெரிய வெற்றி கூட்டத்தின் என் அன்பான உறவின் பெருமக்களே, முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு, இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைந்துவிட்டது. அரசியலிலே நம்மளை புறந்தள்ளிய அத்தனை கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும் மாநாடாக இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அண்ணனுடைய அயராத உழைப்பினால் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் துவங்கப்பட்டு அதன் பின்பாக குழந்தையாக இந்த கிராமத்திலே வளர்ந்து இப்பொழுது இளைஞனாக தமிழர் தேசமாக உருமாற்றமாகி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உறவின் பெருமக்களையும் முதல் தலைமுறை அரசியல்வாதியாக மாற்றப் போகின்ற மாநாடாக இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை சமூகங்களும் அந்த சமூகத்தினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அரசியலிலே அவர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளாகியும் இந்த தமிழகத்திலே வாழ்கின்ற நாம் பிறந்த முத்திரை சமூகத்திற்கு மட்டும் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்ற பகுதிகளிலே நாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியவில்லை. நாம் பெரும்பான்மையாக இருக்கின்ற பாராளுமன்றங்களில் நாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆக முடியவில்லை. இனி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நம்மளை ஏமாற்றாமல் தமிழகத்திலே ஆட்சி செய்கின்ற அனைத்து கட்சிகளும் இத்தனை ஆண்டு காலமாக நம்மளிடத்திலே வாக்குகளை பெற்றுக்கொண்டு நம்மளை வெறும் வாக்காளர்களாக ஆக்கி வைத்தார்கள். இனி வருங்காலங்களில் தலைவர் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்து வாக்கு பெறுவர்களாக மாற்றுவார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.